கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் கோலாகலமாக நடந்தது. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் லட்சக்கணக்கானோர் முருகனை தரிசித்தனர். கந்தசஷ்டி திருவிழா தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் கடந்த 24ஆம் தேதி துவங்கியது. ஐப்பசி மாத அமாவாசையில் இருந்து 6வது நாளான புதன்கிழமையன்று முருகப்பெருமான் அரக்கன் சூரபத்மனை அழிக்கும் சூரசம்ஹார விழா தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் நடத்தி காட்டப்பட்டது. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் லட்சக்கணக்கானோர் சூரசம்ஹார நிகழ்ச்சியை தரிசிக்க கடற்கரையில் சீரும் சிறப்பாக நடந்தது. திருச்செந்தூர் கடற்கரையில் கூடியிருந்த பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பியவாறு முருகனை வழிபட்டனர். முருகப்பெருமான் கையில் இருந்து சீறி வந்த வேல் சூரபத்மனை அழிக்கும் போது முருக பக்தர்கள் கரகோஷம் எழுப்பி முருகனை வழிபட்டனர். அலைவீசும் கடலருகே அமைந்துள்ள அறுபடை வீடுகளில் 2வது படைவீடும் சூரனை வதம் செய்து சிவபெருமானை வழிபட்ட முக்கிய தலமான திருச்செந்தூரில் புதன்கிழமையன்று காலை முதலே திரும்பிய இடமெல்லாம் பக்தர்களே நிரம்பியிருந்தனர். திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை முருக பக்தர்கள் நெஞ்சுருக வழிபட்டனர். ஐப்பசி மாத அமாவாசையிலிருந்து 7வது நாளான வியாழனன்று மாலை தெய்வானை முருகன் திருக்கல்யாணம் நடக்கிறது.